ஆயிரத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதிமுகவில் முக்கிய திருப்பங்கள் எதிர்பார்க்கப்பட்ட நாள் இன்று ஆகஸ்ட் 5. அறிவித்தபடி களமிறங்கியிருக்கிறார் டிடிவி தினகரன். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி 60 நிர்வாகிகளை அறிவிச்சிருக்கிறாரு, புதிய நிர்வாகிகளை. அதில் முன்னாள் அமைச்சர்கள் அடக்கம் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமானோர் இருக்கிறாங்க. இதுல புதிய திருப்பமா அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள்ல கணிசமானோர், குறிப்பா சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பொறுப்புகள் எங்களுக்கு வேண்டாம், எங்களை நியமிப்பதற்கு இவர் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த அறிவிப்பு, டிடிவி தினகரனுடைய இந்த செயல்பாடு, நிர்வாகிகள் அறிவிப்பு கட்சியில மேலும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு எதிர்குரல் எழுப்பி இருக்கிறாங்க. புதிய நிர்வாகிகளை நியமித்த டிடிவி தினகரன் ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுக அம்மா அணியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார்கள், வரவேற்கின்றோம். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களை வரவேற்கின்றோம். மற்றும் அதிமுக அம்மா அணியில் டிடிவி தினகரன் ஆதரவாளர் செல்வி சிஆர் சரஸ்வதி அவர்கள் இணைகிறார்கள், வரவேற்கின்றோம். மற்றும் சாமானியன் குரலாய் டாக்டர் ராஜா வெங்கடேஷ் அவர்கள் இணைகிறார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி ஆப்வியஸ்லி திரு செல்வராஜ் அவர்களுக்கு தான். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் உங்க அணி உங்க கட்சியில நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறார், நீங்களாம் என்ன சொல்றீங்க, இது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்க. உங்க துணை பொதுச் செயலாளர் உங்க நிர்வாகிகளை நியமிக்கிறார், இதுல என்ன குழப்பம்? அதாவது பேசுறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு லட்சக்கணக்கான பொதுமக்கள் தொண்டர்களுக்கு இது பேசுவதே வருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டுங்கிற காரணத்தால் இந்த கருத்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. கட்சியில் அதிமுகவில் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுச் செயலாளராக அந்த இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக நியமனம் பண்ணோம். நியமனம் பண்ணதுக்கப்புறம் கட்சியில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே பிரிந்து சென்ற பிறகு இந்த 2 அணிகளாக 2 பிளவுகள் ஏற்பட்ட பொழுது தேர்தல் ஆணையத்தில் இவங்களை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்த கடிதத்தை துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்களால் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ரிட்டர்ன் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம், நிர்வாகிகள் பட்டியலையே உங்க பேரே இல்லை, அதனால நீங்க இந்த லெட்டர் அனுப்பக்கூடாது, அனுப்ப நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் திருப்பி அனுப்பிட்டாங்க. பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்ததை நாங்கள் முறையா இல்லைன்னு ஏற்றுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் அதுவே விசாரணை இருக்கும்போது, அந்த பொதுச் செயலாளரே விசாரணை இருக்கும்போது அவரால் நியமிக்கப்பட்ட இவர்தே இன்னும் அங்கீகாரம் இல்லை, லிஸ்ட் இல்லாத போது இந்த மாதிரி மறுபடியும் நிர்வாகிகளை நியமிச்சு கட்சியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். கட்சி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுங்க. எப்ப சொல்லிச்சு? மார்ச். இப்ப அவர் துணை பொதுச் செயலாளர் பதவியே இல்லையே, அங்கீகாரமே இல்லையே. மார்ச் மாசம் முத வாரத்துல அதுக்கப்புறம் விசாரணை தான் போயிட்டு இருக்கு. டிடிவி தினகரன் நிர்வாகிகள் பட்டியல இல்லையேன்னு வழக்கம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சத்தியம் பண்ணி சொல்றீங்க, இல்லங்க சத்தியமா எங்களுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தான், சத்தியமா எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தான் அப்படின்னு இதை சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு இதே எலெக்ஷன் கமிஷன் சொல்வது நீங்கள். இன்னைக்கு யார் டிடிவி தினகரனுடைய பதவி கேள்விக்குரியதுன்னு சொல்றாரோ அந்த அமைச்சர் ஜெயக்குமார், அந்த அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்றாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் போய் சொன்னீங்களா? அது உங்க நிலைப்பாடு. எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம கொடுத்திருக்கோம், இன்னும் அங்க விவாதமும் இல்ல, ஒரு ஆர்குமெண்ட் இல்ல. அவங்க தீர்ப்பு சொல்ல பற்றிய நீங்க சொன்ன கேள்வியை எழுப்பிய பிறகு நாங்கள் சொல்வது உண்மைங்க, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு முடியக்கூடிய இந்த அபிடவிட்ல சொல்றீங்க. அபிடவிட்ல பொதுச் செயலாளர் யாரு, துணை பொதுச் செயலாளர் யாரு, தலைமை கழக செயலாளர் சொல்லி முதலமைச்சரையும் சேர்த்து கொடுத்திருக்கு. அந்த அபிடவிட் இன்னும் முடிவே ஏற்படாத போது அதுவே ஒரு கேள்விக்குறியா இன்னும் எடுக்கலங்க. உங்க நிலைப்பாடு அதுதானே. நீங்க இந்த அபிடவிட் எப்படி முடியுதுன்னா, the facts stated above are true and correct. What is the fact stated about டிடிவி தினகரன் எங்களுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இது சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க நிலைப்பாடு மாறிச்சா? இந்த எலெக்ஷன் கமிஷன் இது எப்போ கட்சி ஒரே அணியா அதிமுக ரெட்டலை சின்னத்தோட இருக்கும் போது கொடுத்த விஷயம் இல்ல. டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ரிவோல்ட் எழுப்பிய பிறகு, எலெக்ஷன் கமிஷன் இந்த ரெட்டை இலையை முடக்கிய பிறகு உங்க அணிகிட்ட டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளரா அவர் பேர் நிர்வாகிகள் பட்டியலே இல்லையே அப்படின்னு கேட்ட பிறகு நீங்க நாங்க தான் சொல்றோம், நாங்க தான் ஒரிஜினல் அதிமுகங்கறதுக்காக நாங்க அந்த அபிடவிட் கொடுக்கிறோம்.
இப்போ அவங்களும் அபிடாவிட் கொடுக்குறாங்க. இப்போ அதனால தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? சசிகலா தலைமையில் டிடிவி தினகரன் துணை தலைமையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கக்கூடிய அந்த அதிமுக உண்மையான அதிமுகங்கிறீங்க. இதுல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது வந்து டிஸ்பியூட்ங்கிறீங்க. இந்த டிஸ்பியூட்டுக்கான உங்களுடைய பதில் அன்று இது இன்னைக்கு என்ன மாறிச்சு? ஒண்ணுமே மாறல. தேர்தல் கமிஷன்ல எந்த முடிவுமே இல்ல, எல்லாமே கேள்விக்குறியா எலெக்ஷன் கமிஷன் முடிவு எடுக்கலங்க. உங்க நிலைப்பாடு டிடிவி தினகரன் எங்களோட துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு. அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல சொன்ன நிலைப்பாட்டில நீங்க மாறிட்டீங்களா? நான் தான் இப்ப சொல்றேன், தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்திருக்கிறது இன்னும் எந்த முடிவும் இல்லாம இருக்க. தேர்தல் கமிஷன்ல இருந்து எந்த பதிலும் வரல, எதுவும் இல்ல. இவங்க எந்த பதவி இன்னும் அங்கீகரிக்கல. அங்கீகரிக்கப்படாத ஒருத்தர் வந்து எப்படி ஒரு பதவியில் இருக்க முடியும்? சரி, உங்க கட்சியோட பொருளாளர் யார்? யாரு? அதிமுகவுடைய பொருளாளர் யார்? முதல்ல பொருளாளரா வந்து இருந்தது. இன்னைக்கு நாங்க பொருளாளரா நியமிச்சிருக்க வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சர் நியமிச்சார். சசிகலா நியமனமே செல்லாது அப்படின்னா சசிகலா நியமித்த பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றேன். இப்ப இருக்கிற நிர்வாகிகள் லிஸ்ட்ல நிர்வாகிகளே இன்னும் வந்து அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றோம். அப்படின்னா பொருளாளர் அங்கீகரிக்கப்படாத பொருளாளர், சசிகலா நியமனமே செல்லாது, அதுவே சர்ச்சைக்குரியது அப்படின்னா அவர் நியமித்த பொருளாளர் எப்படி வந்து கட்சியோடைய நிதியை கையாண்டு இருக்கிறாரு? சசிகலா நியமனமே செல்லாதுன்னா சசிகலா நியமித்த அவைத்தலைவர் எப்படி செயல்படுறாரு திரு செங்கோட்டையன்? திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் கிடையாது, அதே போல செங்கோட்டையன் அவைத்தலைவர் கிடையாது. நியமிச்சதான் நியமிச்சிருக்கோம்னு சொல்லிதான் சொல்லியிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். அது இன்னும் அங்கீகாரம் பண்ணலன்னு சொல்றோம். அங்கீகாரம் இல்லாத போது அவங்களால நியமிக்கப்பட்டவங்களும் எப்படி செல்லும்னு சொல்றேன். அப்ப இப்ப இது செல்லுமான்னு கேட்கிறேன். நான் அதுதான் சொல்ல. பொருளாளர் செல்லுமா? அங்கீகரிக்கப்படாத பொருளாளர் எப்படி நிதியை கையாளுறாரு? அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் தான் பொருளாளர். இரு பிரிவு அமைச்சு புரட்சி தலைவி அணி ஒண்ணு, அம்மா அணின்னு ஒண்ணு அறிவிச்சாச்சு. இப்ப அந்த ரெண்டு அணியா தலைமை நம்ம தான் ஒரிஜினல் கட்சின்னு சொல்றோம். அம்மா அணியுடைய தலைமை, நீங்க சொல்ற அந்த ஒரிஜினல் கட்சியுடைய தலைமை சசிகலா தலைமையிலானதுங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா நீங்க சொன்னது அதுதான். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அணிகள், ஒன்னு சசிகலா தலைமையிலான அணி, இன்னொன்னு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி. இப்போ அந்த இதுவே இன்னுமே வரலையா சார்? எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து நமக்கு எந்த ரிப்ளையும் வரல. எது வராத போது அது எப்படி அங்கீகரிக்க முடியும்னு கேட்கறேன். நம்ம தொடர்ந்து இதை பத்தி விவாதிப்போம். நான் செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது உங்க கட்சியில் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். 1.5 கோடி தொண்டர்களுடைய ஆதரவு எனக்கு தான் இருக்குன்னு திரு டிடிவி தினகரன் சொல்றாரு. உங்களை போன்றோர்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிர்வாகிகளை நியமிக்கிறார், ஒரு 60 நிர்வாகிகளை நியமிக்கிறார். அதுல கணிசமானோர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட இந்த நியமனம் எங்களுக்கு வேண்டாங்க, இது சரியில்லைங்க, எங்களை நியமிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்கறாங்க. கொடுத்த பதவியை வேணாங்கிறாங்க. பதவி வேணாங்கிறது இந்த தலைமையை அவங்க அங்கீகரிக்கல அப்படிங்கிறதுக்கான பொருள். அந்த தலைமை பலவீனமானதாக தானே இருக்குங்கிறது பொருள். இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றவங்க அத்தனை பேரும் மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் வீட்டுல வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனவங்க தான். அண்ணன் செல்வர் இதே போஸ் வந்து பேசியிருக்காரு. இதே இப்ப சொல்லியிருக்க பழனி ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை அங்க வந்தார் பெசன் நகருங்கிறது எல்லா ஊடகங்களையும் பார்த்தோம். முதல்ல செல்வராஜன் எனக்கு 2 விஷயம் சொல்லணும். இன்னைக்கு இதை பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மைதான், இன்னைக்கு பொதுமக்கள் தொண்டர்கள் பார்க்குறாங்க. ஒரு கட்சியினுடைய ஆணி வேர் யாருன்னா தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, பிளவுபட்ட இந்த இயக்கம் ஒன்று சேரணும், இது ஒன்று சேர்ந்து வெற்றிகரமா நடக்கணும். இதுல மேலும் மேலும் பிளவை ஏற்படுத்துவதில் எந்த நியாயமும் இல்ல. முடிச்சிடறேன் மிஸ்டர் ஹரி, நான் முடிச்சிடறேன். ஒண்ணு. இரண்டாவது, தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வரலன்னு சொல்ற இவங்க எல்லாருமே ஆர்கே நகர் எலெக்ஷன்ல மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளருக்காக அல்லும் பகலும் அன்னைக்கு ஆர்கே நகர் எலெக்ஷன்ல வேலை பார்த்தாங்களா இல்லையா? அன்னைக்கு அங்கீகாரம் வந்துருச்சா? ஆர்கே நகர் எலெக்ஷன் நடக்கும்போது அங்கீகாரம் வந்ததா? எல்லாரும் ஒட்டுமொத்தமா அங்க உட்கார்ந்து மரியாதைக்குரிய ஒன் ஃபைன் டே மிஸ் சரஸ்வதி நாங்க டீலிங் பண்ணிட்டோம், திருமதி சசிகலா குடும்பத்தை டிடிவி தினகரனை டீலிங் பண்ணிட்டோம் அப்படிங்கறத அவங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. என்னுடைய கேள்வி அதை பற்றியது அல்ல. நீங்க இன்னைக்கு வந்து இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பார்த்தவங்க தாங்கிறீங்க, பார்த்தவங்க தான் இந்த பதவி வேண்டாங்கிறாங்க. அப்படின்னா அந்த தலைமை பலமா இல்லைங்கிறது தான் பொருள். அதாவதுங்க, இப்ப ஒரு விஷயம், நேத்துக்கு மீட்டிங்ல மரியாதைக்குரிய எங்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இனிமேல் நான் பொறுப்பை எடுத்துக்க போறேன், இவங்க தேவையில்லை, இவங்க தேவையில்லை, அவங்க தேவையில்லை, நான் மட்டும்தான் இருக்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. மறுபடியும் மரியாதைக்குரிய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் சரி, துணை பொதுச் செயலாளர்களும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இன்க்ளூடிங் புரட்சி தலைவி அம்மா அணி சேர வேண்டும்.
அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து அன்னைக்கு போனது கூட ரெட்டைலைக்காக தான். எங்க தலைமையில சேரணும்ங்கறாங்க. திரு டிடிவி தினகரன் எல்லாரும் எங்க தலைமையில வாங்குங்கறாரு. உங்க தலைமையை சொல்ல ஒருமிச்சு எல்லாரும் வேலை எல்லாரும் ஒன்றாக சசிகலா தான் பொதுச் செயலாளர்ங்கறாரு. சோ அதனால யார் தலைமைன்னு தெளிவுபடுத்துறாரு. அந்த தலைமை வேண்டாங்கறாங்க. இன்னைக்கு யார நிர்வாகிகளா அவர் நியமிச்சிருக்காரோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா காலத்துல எவ்வளவு சிறிய பதவியை யாருக்கு கொடுத்தாலும் யாரும் வேண்டாம்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நான் தான் கேக்குறேன். நாங்கள் கேட்பதெல்லாம் இவர்கள் வேணும் இவர்கள் வேண்டாம் நாங்க பாகுபாடு பார்த்து பிரிச்சா அவங்க சொல்லலாம் என்னங்க அவர் வந்த உடனே இவங்க வேணுங்கிறாரு அவங்க வேண்டாங்கிறாரு. அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. எல்லாரும் வேணும் எல்லாரும் வாங்க ஒன்றிணைங்க. நான் அதற்காகத்தான் 60 நாள்ல கொடுத்தேன். அதே மட்டும் இல்ல அஃபிடவிட்ல மிக தெளிவா யூ செட் அருமையான வார்த்தை சொன்னீங்க. வாட் மிஸ்டர் ஆர் வி உதயகுமார் ஹானரபிள் மினிஸ்டர் சார் what affidavit he has given March ஆர் வி உதயகுமார் ஜெயக்குமார் ஆனா அதே அமைச்சர்கள் see very clearly they said Mr. Deputy General Secretary, Mr. T.T. Vidyanathan, the claims made by any party, including the former Chief Minister of Mr. O. Pannirselvam, who has been expelled from the party, and those who have supported him, are without any merit. I extend my wholehearted support to General Secretary of our party, Mr. அதே அமைச்சர்கள் அந்த ஒட்டுமொத்த கேபினட்டும் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு முன்பு ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நாங்க அந்த குடும்பத்தை டீலிங் பண்ணிட்டோம் எங்களுக்கு அந்த தலைமை வேண்டாங்கறாங்க அப்படின்னா things have changed. முதலமைச்சர் ஏன் பேசல அப்படிங்கிறது எல்லோரும் எழுப்பிய கேள்வியா இருந்தது இந்த வாரத்துல. இன்னைக்கு நடந்த விழால சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் வரேன் உங்கள்ட்ட. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை கேட்போம். ஒரு இடைவேளைக்கு பிறகு விரிவாக விவாதிப்போம். முதலமைச்சர் சொன்னது என்ன சில நிமிடங்களுக்கு முன்பாக? அம்மாவுடைய அரசை வீழ்த்த நினைப்பவர் வீழ்ந்து போவார்கள் என்பதை மட்டும் இந்த நூற்றாண்டு விழாவின் மூலமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். யாரோ என்னமோ எண்ணுகின்றார்கள். என்ற ஆட்சியை குழப்பி பார்க்கின்றார்கள். இந்த ஆட்சியை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று முற்படுகின்றார்கள். யாரும் ஒன்று செய்ய முடியாது. புரட்சி தலைவி அம்மா ஆத்மா இருக்கின்றவரை இந்த ஆட்சியை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என்பதை பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது பெரிய திருப்பங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. தினகரன் வருகை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் என்று கூட சிலரால் கணிக்கப்பட்டது. மாறாக இன்னைக்கு கூடுதல் பலத்தை எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே ஆறுகுட்டி எம்எல்ஏ ஓபிஎஸ் கேம்ப்லேருந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு டிடிவி ஆதரவாளரா அறியப்பட்ட 3 எம்எல்ஏக்களும் இந்த பக்கம் தங்களுடைய லாயல்ட்டியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைய சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஸ்ட்ராங்கரா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற புரிதல் சரியா இல்லாட்டி டூ ப்ரெமேச்சூர் நினைக்கிறீங்களா? எடப்பாடி அவர்கள் இன்னும் பலம் வாய்ந்தவராகத்தான் எனக்கு தெரிகிறார். அதிமுகவில் இந்த 3 அணி இருப்பது வெகு காலத்திற்கு முன்னாடியே இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகுதான் இப்போது அப்படி நமக்கு தோன்றுகிறதே தவிர எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு ஜெயலலிதா ஜானகி என்று பிரிந்த பிறகு நாவலர் தலைமையிலே ஒரு 4 அணி இருந்தது. அதுவும் ஊர் ஊரா போய் கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜானகியும் அட்டாக் பண்ணுவாங்க, ஜெயலலிதாவையும் அட்டாக் பண்ணுவாங்க. இப்படித்தான் இன்னைக்கு இந்த நிலைமை இப்படி இருக்கு. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அப்போ ஆட்சி இல்லை, இப்போ ஆட்சி இருக்குது. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸு. அப்போது டிடிவி தினகரன் அவர்கள் நம்ம செல்வராஜ் சொன்ன மாதிரி கட்சியின் துணை பொதுச் செயலாளரா அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலாக இல்லை. டெக்னிக்கலாக அதிமுகங்கிற கட்சியே இல்லை. நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். அதிமுகங்கிற கட்சி இப்போ அம்மா புரட்சி தலைவின்னு 2 கட்சியாக இருக்குது. இந்த 2 கட்சிக்கும் உறுப்பினர் கார்டு இருக்கானா? யாருக்குமே கிடையாது. ஒரு கட்சியோட தொண்டை அடிமட்ட தொண்டை உறுப்பினர் கார்டு எப்போ தருவீங்கன்னு தான் கேட்பான். நாங்கள் கூட தராசு மக்கள் மன்றம்னு ஒரு கட்சி வச்சுருந்தோம். வெளியூர்லேருந்து வரவெல்லாம் முதல்ல உறுப்பினர் கார்டு எப்போ சார் தருவீங்கன்னு கேட்பான். இந்த உறுப்பினர் கார்டு அவனுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆனால் எனக்கு தெரிந்து 2011க்கு பிறகு ஒரிஜினல் அதிமுகவுக்கே உறுப்பினர் கார்டு ரினியூவல் கிடையாது. 2013 தான் கொஞ்சம் பேருக்கு ரினியூ பண்ணி கொடுத்தாங்க, நிர்வாகிகளுக்கு மட்டும். 5 வருஷம் உறுப்பினர் கார்டு கண்டினியூஸாக இருந்தால் தான் நீங்கள் பதவிக்கே போட்டி போட முடியும். இது 2017. இன்னைக்கு தேதிக்கு யாருமே எந்த பதவிக்குமே போட்டி போட முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. வேணா செல்வராஜ் இருக்காருங்க, அவரோட உறுப்பினர் கார்டு எந்த வருஷம்னு கேட்டு பாருங்க. இல்ல இவங்க கிட்ட சரஸ்வதி 15 நீங்க ரினியூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதிமுக அம்மாவுக்கு உறுப்பினர் கார்டு இருக்கா, அதிமுக அம்மாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கா, அதே மாதிரி புரட்சி தலைவி 2க்குமே இல்ல. டெக்னிகாலிட்டிஸ் அப்பார்ட் இன்றைய சூழ்நிலையில யார் கை ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு டிடிவி தினகரன் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறாரு.
இந்த இன்னிங்ஸ்ல அவர் சரியா துவங்கி இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல தொடக்கத்திலே சறுக்கல் நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி நான் நினைக்கல, சரியா துவங்கி இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தொடக்கத்திலே சறுக்கல்ங்கிறது இப்ப நீங்க பதவி வேண்டாம் அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் பிரிஞ்ச பிறகும் அவர் பதவி கொடுத்து கூட வேண்டாம்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட போனவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அது அவங்க அந்நேரம் பொலிட்டிக்கல் கெயினுக்காக அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு. டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னோட அரசியல் வாழ்க்கை தொடரணும்னு அவர் நினைக்கிறாரு. அதாவது எடப்பாடி அவர்கள் இனிமேல் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்க போவது கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் இணைய போவதும் கிடையாது. ஏன்னா அவருக்கு என்ன பதவி கொடுக்க? சோ தனித்தனி என்டைட்டி தான். அதிமுக அம்மா, அதிமுக புரட்சி தலைவர் ரெண்டு கட்சியும் இருக்கத்தான் போகுது. அந்த ரெண்டு கட்சிக்குமே இனிமேல் அவங்க பதவிகளுக்கு ஆள் போட போறாங்க. சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மா அதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு கடிதமே கொடுத்துட்டாங்க. மைத்ரேயன் கொண்டு போய் கடிதம் கொடுத்துட்டாரு, எங்க கட்சிக்கு நாங்க நிர்வாகி போடணும்னு அவர் சொல்றாரு. அதுதான் கரெக்ட். அப்பதான் கட்சி நடத்த முடியும். அப்போ டிடிவி தினகரன் இன்றைக்கு அதிமுக அம்மாங்கிற லெட்டர் ஹெட்ல அவர் கொடுத்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா முதலமைச்சர் அவர்கள் பேசுவதிலிருந்து அது முதலமைச்சர் மனதிற்கு பிடித்தமானதாக இல்லை. செல்வராஜ் அவர்கள் பேசுறதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் புதிய பதவிகளுக்கு நியமனம் செய்வது இந்த அணியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை. உதாரணமாக ஜெயக்குமார் அவர்கள் மீனவர் அணி செயலாளர். மீனவர் அணிங்கிறது ஒரு அணி தான், இளைஞர் அணி மகளிர் அணி மாதிரி ரொம்ப சின்ன போஸ்ட் அது ஆக்சுவலா. ஆனா அந்த போஸ்டுக்கான பதவிக்கு இன்னொருத்தரை ஏன் டிடிவி போடல? இவ்வளவு தூரம் ஜெயக்குமார் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாரு அவரு. அப்ப மீனவர் அணியில புதுசா நான் போடுறேன்னு சொல்லாம ஒரு இணை செயலாளர் போடலாம? மெதுவா தொங்கிருப்பாரா இருக்கும் இருக்கலாம். ஆனால் இதை எதை நோக்கி போகுது அப்படின்னா அதிமுக அம்மா அணியில இனிமேல் அதிமுக அம்மா அணி எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு டிடிவி ஒரு கிளைம் வைப்பார் தேர்தல் கமிஷன்ல. அந்த கிளைமை தேர்தல் கமிஷன் வழக்கம் போல எவ்வளவு நீளமா இழுக்க முடியுமோ அவ்வளவு நீளமா இழுப்பாங்க. மொத்தத்துல சூத்திரம் டெல்லியில இருக்கு. ஓகே, நான் சாமானியனுடைய குரலை கேட்க விரும்புறேன். ராஜா, நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? நண்டு கதையா எல்லாரும் ஒருத்தர் வாரிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகும் பொழுது இந்த மாதிரி டிஸ்பியூட் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளத்தக்கது, இப்படிப்பட்ட டிஸ்பியூட்ல தான் பல லீடர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நேச்சுரல், அண்டர்ஸ்டாண்டபிள் நினைக்கிறீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு தனி ஆளுமை இருந்தது. அதாவது எம்ஜிஆர் என்ற ஒரு தனி ஆளுமை இருந்தது. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா என்ற ஒரு தனி ஆளுமை இருந்தது. அதனால் கட்சியை பிளவுபட்டாலும் கூட அதை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நிர்வாக திறமை, ஆளுமை ஒன்று இருந்தது. ஆனால் அம்மையாரின் மறைவுக்கு பிறகு ஒவ்வொருவரும் யார், அதாவது அரசியலிலே யார் அதிகாரம் செலுத்துவது என்கக்கூடிய ஒரு பிரச்சனை தானே தவிர அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. யார் அதிகாரம் செலுத்துவது, அதிகாரத்தில் யார் ஆட்சியை பிடிப்பது, அதாவது மக்களுடைய கருத்துக்களை யாருமே பிரதிபலிக்காமல் தங்களுக்குள் ஆட்சியை யார் பிடித்துக் கொள்வது, யார் தக்க வைத்துக் கொள்வது, யார் முதலமைச்சர் ஆகுவது, ஒரு முதலமைச்சர் போனால் மற்றொருவர் யார் முதலமைச்சராக வருவது, அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டு வேறொருவர் யார் வருவது கூட என்ற ஒரு அதிகார சண்டை தான் நடக்கிறத ஒழிய அதை தாண்டி மக்களையோ தொண்டர்களையோ அதையும் தாண்டி தமிழக நலனையோ எதையுமே தற்போது இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அதிகாரத்திற்காக சண்டை பிடித்துக் கொள்வர்களும் சரி, அதை பற்றி கவலையில் படுவதும் இல்லை, அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதும் இல்லை. அதிகாரத்தை தக்க வைக்கிறது தான் எல்லாருடைய பிரையாரிட்டியா இருக்குமே தவிர கட்சி நலனோ பொது நலனோ இல்லைங்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வையா புரிஞ்சுக்கிறேன். செல்வி சரஸ்வதி, இந்த நியமனம் பற்றிய கேள்வி விமர்சனம் எழுப்பியிருக்கப்போ பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறாங்க, அதுவுமே டிஸ்பியூட்டட். இன்னைக்கு டிடிவி தினகரனுடைய அடிப்படை மெம்பர்ஷிப்பே மேட்டர் ஆஃப் டிஸ்பியூட் அப்படிங்கும் பொழுது அது எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி இருக்கு. இன்னைக்கு 50-60 நிர்வாகிகளை நியமிக்கிறேன் அப்படின்னா அது இயல்பாகவே விமர்சனத்துக்கு உள்ளாகாதா? பொறுத்து போங்க, இது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த தரப்பு சொன்னா அது புரிந்து கொள்ளத்தக்கது இல்லையா? அண்ணன் ஷியாம் சொன்னதான் நான் சொல்ல நினைக்கிறேன். யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணி இப்போ சின்னம்மா அவர்கள் தான் ஜெயக்குமார் அவர்களே அதுக்கு முன்னாடி நம்ம நீலாங்கரை முனுசாமின்னு ஒருத்தர் ரொம்ப வருஷமா இருந்தார். சின்னம்மா வந்த பிறகுதான் அதை மாற்றி திரு ஜெயக்குமார் அவங்களுக்கு கொடுத்தது. அதே போல பல அமைப்பு செயலாளர்கள் சின்னம்மா போட்டவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு இப்போ இவர் நம்முடைய துணை பொதுச்செயலா போட்டிருக்கிறதுல இருக்கிறவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலையே. அதுவும் நான் அதுக்குள்ள போகல. என்னுடைய கேள்வியுடைய தன்மை வேற. நான் என்ன கேட்கிறேன்னா, இவருடைய நியமனமே, இவருடைய அடிப்படை மெம்பர்ஷிப்பே கேள்விக்குரியது அப்படிங்கும் போது அது எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவு வரைக்கும் பொறுத்திருப்பது தானே சரி. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளர் நிர்வாகிகளை நிர்ணயிப்பது தொண்டர்கள் தான்.
எலெக்ஷன் கமிஷன் cannot say இவங்க தான் ஜெனரல் செக்ரட்டரி, இவங்க இருக்கக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லவே முடியாது. கட்சி தொண்டர்கள் தாங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். கட்சி தொண்டர்கள் அது அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மாணி அனுப்பினது. அது அதுக்கப்புறம் நாங்க அஃபிடவிட்ல யாரு பொதுச் செயலாளர் அதனால அனுப்ப வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படுது. ஏன்னா புரட்சி தலைவி அம்மாணி வந்து சின்னம்மா செல்லாதுன்னு அனுப்பிச்சதுனால we have to reply them. இல்ல ஆல்ரெடி கேஸ் போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. we have to reply them. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டர் இட்ஸ் a matter of dispute. அந்த டிஸ்பியூட் சால்வ் ஆல, அதுக்கு ஜட்ஜ்மென்ட் வரல, முடிவு வரல. பொதுச் செயலாளர் நியமனமே டிஸ்பியூட் அப்படிங்கும்போது பொதுச் செயலாளர் என்ன பண்றாங்க? ஜெயலலிதாவால நீக்கப்பட்ட திரு டிடிவி தினகரனை மெம்பரா சேர்க்கிறாங்க. அந்த மெம்பரை துணை பொதுச் செயலாளராக ஆக்குறாங்க. சோ அவருடைய அடிப்படை மெம்பர்ஷிப்பே மேட்டர் ஆஃப் டிஸ்பியூட். இன்னைக்கு டெக்னிக்கலா எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேற சொல்லிடுச்சு, நிர்வாகிகள் பட்டியல எங்கள்கிட்ட அவர் பேர் இல்லைன்னு. சோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றது போல முடிவு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. முடிவு உங்களுக்கு சாதகமா வந்துருச்சுன்னா பிறகு பொதுச் செயலாளர் டிஸ்பியூட்னா அப்ப பொதுச் செயலாளர் போட்ட எல்லா பதவியும் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும், இன்க்ளூடிங் பொருளாளர். பொருளாளரா திரு சீனிவாசன் அதிகாரத்தை எக்ஸஸ் பண்ண கூடாது தானே? ஒரே நிமிஷம் இதே முடிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு பொதுச் செயலர் துணை பொதுச் செயலர் போட்டிருக்க யாருமே கட்சிக்கு புதுசா வந்தவங்க கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பல வருஷமா கட்சியில இருக்கிறவங்க. மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இவங்களுக்கு கட்சி பொறுப்பு இருக்கணும். இல்ல ஒரு நிமிஷம், இவங்களுக்கு கட்சி பொறுப்பு இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காரே தவிர சத்தியமாக உண்மையாக எங்கள் துணை பொதுச்செயலர் நினைப்பதெல்லாம் கட்சியில் இருக்கிற பிளவு மாற வேண்டும், தொண்டர்கள் விருப்பப்படி மக்கள் விருப்பப்படி ஒன்றிணைய வேண்டும். அதற்காக தான் இந்த டூர் போறது, அதுக்காக தான் நீங்க நியமிச்சிருக்கிறது. ஓகே, இப்போ அவங்க சொன்ன ஒரே சின்ன சசிகலா நியமித்த பொறுப்புகள் செல்லாது அப்படின்னா, இப்போ துணை பொதுச் செயலாளர் செல்லாது அப்படின்னா, இன்னைக்கு பொருளாளரா, அவைத்தலைவரா, மீனவரணி செயலாளரா யார் யாரெல்லாம் எதிர்குரல் எழுப்புறாங்களோ அவங்க செயல்பட முடியாது தானே பொருள். கட்சியில பதவி கொடுத்ததுல அவங்க வந்து மாத்தினாங்க, கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் வந்து யாருமே அதை வந்து சரி கட்சியில் பதவி போடுறோம், நம்ம கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான், பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும்போது கால சூழ்நிலை மாறிட்டு இருக்கு சார். இந்த 4 மாசமா 5 மாசத்துல இப்ப இவர் போட்டிருக்கிற நிர்வாகிகள் எப்படி கட்சியுடைய சூழ்நிலைகள் டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் சசிகலா மாசத்துக்காக பிப்ரவரியில டிடிவி தினகரன் விசுவாசம், அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி விசுவாசம். இந்த மாதிரி நீங்க குழப்பமா வார்த்தைகளை பேசுறதே முதல்ல தப்பு. எப்படி மாசம் மாசம் என்ன பேசுறோம்? மாசம் மாசங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை கட்சியில வந்து ஒரு சோதனையான நேரத்தில் சூழ்நிலைகள் மாறும்போது தொண்டர்கள் வந்து இல்ல தொண்டர்களுடைய எண்ணம் என்னவோ அதுபடிதான் நடக்க முடியும். தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு ஆட்சியும் கட்சியும் சிறப்பா சிஎம் நடத்திட்டு இருக்காரு, மரியாதை கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்குதுன்னு தான் முதலமைச்சர் என்ன சொல்றாங்க. இன்னைக்கு டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் தொண்டர்கள் சசிகலா தலைமை தான் இருக்கணும்னு விரும்பினாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனை ஏத்துக்கணும்னு விரும்பினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாறி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கணும்னு விரும்புறாங்க. ரெண்டா பிரிகிறோம், பிரிஞ்சதை வந்து ஏனையணும்னு விரும்புறோம். ஏன்னா அம்மாவுடைய 1988 89 என்னமா இருந்தா அது மாதிரி இருக்க வேண்டாம், எல்லாம் இணைஞ்சு செய்யணும்னு விரும்புறோம். அவங்களும் இணையணும் விரும்புறாங்க. அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க, கமிட்டி போட்டா ஓ பன்னீர்செல்வம் இணையனாங்க. கேளுங்க, அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னாங்க போன மாசம். அவ பேசிட்டு இருந்தோம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஊழல் அரசு, நான் சொல்றேன் கேளுங்க, 2 நாளைக்கு ஊழல் அரசுன்னு சொல்லும் போது அதுக்கு பதில் கொடுக்காம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசாம என்ன பாராட்டிட்டு இருப்பாங்களா? அது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது பேசிதாங்க ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரே மாதிரி எல்லாரும் அரசியல் சூழ்நிலை என்பது சந்தர்ப்ப சூழ்நிலை. இப்ப வந்து என்ன மாதிரி கால சூழ்நிலை மாறக்கூடியது, எது என்னைக்கு சூழ்நிலை மாறுதோ, என்னைக்கு கட்சிக்கு விரோதமா யாரு போறாங்களோ அவங்கள என்ன வச்சுட்டு உட்கார வச்சுட்டு இருப்பீங்களா? ஓகே, அது மாதம் மாறக்கூடிய, மாதம் மாறுறதில்ல. கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் எதிர்ப்பது தொண்டருடைய கடமை. அந்த பணியை நாங்க செஞ்சுட்டோம். செல்வி சரஸ்வதி, டிடிவி தினகரன் புதிய பலத்தோடு வருவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வந்த நிலையில இன்னைக்கு அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் எங்களுடைய ஆதரவு அவருக்கு இல்லைங்க, நாங்க முதலமைச்சரை தான் ஆதரிக்கிறோம், அவருடைய நியமனத்தெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க. ஆக 3 எம்எல்ஏக்கள் எடப்பாடி அணிக்கு போயிருக்கிறாங்க. 6 கோடி எம்எல்ஏ ஏற்கனவே ஓபிஎஸ் அணில இருந்து போயிருக்கிறாரு. சோ டிடிவி தினகரனுடைய ஆதரவு பெருகல, குறைஞ்சுதான் வருது அப்படிங்கிறதுக்கு இதுதானே அழகு. நாங்க வந்து ஒரு தனி அணியா நாங்க உருவாகணும், மாண்புமிகு முதலமைச்சருக்கு எதிர்க்க நாங்க ஒரு அணியை உருவாக்கணும், இதுக்கெல்லாம் கவலைப்படணும். நாங்க சொல்வதே எல்லாரும் ஒன்னா வாங்க, எல்லாரும் ஒன்னா இருப்போம். அம்மா ஆசைப்பட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க 100 வருஷம் அந்த கட்சியும் ஆட்சி இருக்கும். நாங்க நினைக்கும் போது அவங்க முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணாலும் சரி, எங்களை சப்போர்ட் பண்ணாலும் சரி, எங்களுக்கு ஒரே அணிதான். நினைக்கலைங்க, நாங்க இதை பிரிவினையா நினைக்கல. தொண்டருடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க நினைக்கிறோம் மிஸ்டர் ஹரி. தொண்டர் விருப்பம் சாரை போல மக்களுடைய விருப்பம்.
இந்த கட்சி வந்து இந்தியாவில் 3வது மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர்கள் இறந்த பிறகு ஏற்பட்ட குழப்பம். இன்றைக்கு அதுதான் சொல்றேன், இந்த குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி அண்ணன் சொன்னதுதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த போது இதே அம்மாவும் ஜானகி அம்மா நின்னப்போ ஒரு 10% தான் அம்மா கூட இருந்தாங்க, 90% ஜானகி அம்மா கூட தான் இருந்தாங்க. யாரெல்லாம் அன்னைக்கு அம்மா திட்டினாங்களோ அதுக்கப்புறம் அம்மா அரசபையில அவங்களே வந்து உட்கார்ந்து பெரிய பதவியெல்லாம் வச்சாங்க. சோ அது காலகட்டம் மாதிரி இன்னைக்கு அதே காலகட்டம் திரும்ப வந்திருக்கு. ஆகவே நாங்கள் வந்து இதை பிரிக்கணும்னு நினைச்சா நாங்க கவலைப்படலாம், ஐயோ எங்க கிட்ட பேசுறவங்க அங்க போயிட்டாங்களே. இப்பவும் நாங்க என்ன சொல்றோம், எல்லா கூட்டத்துக்கும் இன்றைக்கு மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் அமைச்சர்கள் கலந்துக்கங்க, மாவட்ட செயலாளர் கலந்துக்கங்க அழைப்பு விடுத்திருக்காரே தவிர நான் மட்டும்தான் கலந்துக்குவேன் நாங்கள் தான் தலைமை, எனக்கு தான் அதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கும் போது உங்க தலைமையை நாங்க டீலிங் பண்ணிருக்கிறோங்க அப்படிங்கிறாங்க. கட்சிக்கு பொறுப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது. ஏன்னா இன்னைக்கு கட்சிக்கு உண்மையில சொன்னா கட்சி ரொம்ப டல்லா இருக்குங்க. கட்சிக்கு வந்து ஒரு நல்ல தலைமை, கட்சி ஆபீஸ் போய் யாரை பாக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் பல வேலைகள்ல இருக்காரு, எல்லா விஷயத்துக்கும் அவரை போய் பார்க்க முடியாது தொண்டர்கள். கட்சிக்கு ஒரு தலைமை வேண்டும், கட்சி தாங்க அடிதளம், கட்சி தாங்க அடிதளம். செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க ஆட்சியில பிஸியா இருக்கிறாங்க, நாங்க வேற ஒருத்தரை பார்க்கணும் நீங்க சொல்லலாம். அது மாதிரி கட்சிக்கும் ஆட்சிக்கும் முதலமைச்சர் சிறப்பா பொதுச் செயலாளரா இருந்தாங்க, முதலமைச்சரா இருந்தாங்க, அம்மா 2 பொறுப்பும் இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்ல, அன்னைக்கு அந்த ஆளுமை என்பது இன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது பொதுச் செயலாளர் இல்ல, பொதுச் செயலாளரும் இன்னைக்கு வந்து சிறையில இருக்காங்க. எப்படி பொதுச் செயலாளர் நியமிச்சுட்டு போன பொருளாளருக்கும் அமைப்பு செயலாளருக்கும் உரிமை உண்டோ, எப்படி அவங்க இன்னைக்கு வந்து பொருளாளர் சைன் பண்ணி இன்னைக்கு செக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த நிதியை கையாளுறாரோ, அதே போல எங்கள் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அறிவித்த துணை பொதுச் செயலாளரும் அந்த கட்சி பொறுப்பெடுக்க எல்லா உரிமையும் இருக்கு. பாயிண்ட் மிஸ்டர் செல்வராஜ். இல்ல அவங்க சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து ஆட்சியும் சிறப்பா நடக்குது, கட்சியும் சிறப்பா நடத்திட்டு இருக்காரு முதலமைச்சர். தொண்டர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தமுள்ள இந்தியா முழுவதும் இருக்கிற அதிமுகவுடைய அனைத்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொண்டர்களும் இன்னைக்கு சிறப்பாக ஆட்சி நடக்கிறதுனால இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தர் கட்சிக்குள்ளேயே எல்லாரும் பார்க்கறதான் பேசுகிறோம். அதுக்காக வந்து ஆதரவுன்னு நம்ம தப்பாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லா எம்எல்ஏ எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாரும் நானும் சகோதரி சரஸ்வதியும் பேசிட்டு தான் இருப்போம், எங்களுக்குள்ள என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி தான் பழகிட்டு இருந்தோம். அதனால் நீங்கள் வந்து எம்எல்ஏ வந்து ஒரே கட்சியில் வந்து அங்கே போயிட்டியா இங்கே போயிட்டியான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் தப்பு. எல்லாருமே அதிமுக ஆட்சி ஆதரவாக இருக்கு. இப்போ நான் சொல்றேன், 134 எம்எல்ஏவும் ரெட்டலையில ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் பழனிசாமி அவர்களுடைய தலைமையில தான் ஆட்சியில் தான் இருக்காங்க. வேற யாருமே எந்த கட்சியும் கிடையாது. சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் 134 பேர் ஒரே கட்சியில் தான் இருக்காங்க. கட்சி தலைமை நாங்கங்கிறாங்க. கட்சி தலைமை ஆட்சி தலைமையும் மரியாதை கூட எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறதுனால, தேர்தல் அந்த கமிஷன்ல பிரச்சனை இருக்கிறதுனால கட்சியை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. கட்சி நிகழ்ச்சிகளையும் அவர் தான். ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். சோ இப்போ வந்து பொதுச் செயலாளரா துணை பொதுச் செயலாளரா சசிகலா தினகரனை நீங்க ஏத்துக்கல, அப்படியா? அதுதான பொருள். அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு போங்க, நாங்க வேற அணி, அவங்க தலைமையை நாங்க ஏத்துக்கல, எங்க தலைமையிலான அணி நீங்க சொல்லுங்க தானே சொல்லணும். இப்ப வாட் ஸ்டாண்ட்ஸ் சசிகலா தலைமையிலான அம்மா நீங்க தான ஸ்டாண்ட்ஸ் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டெக்னிக்கலா எந்த இடத்துல இந்த விவாதத்துல ஆகட்டும் எந்த இடத்துல ஆகுதோ நாங்க வந்து பொதுச் செயலாளர் நாங்க வந்து மாத்திட்டோம் பண்ணிட்டோம்னு யார்கிட்ட சொன்னோம்? கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கணும் இல்லங்க. அவங்க வேலையை செயல்பட முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. அவங்க இருக்கிறனால இல்ல அவங்க சிறையில் இருக்காங்க. அவங்க செயல்பட முடியுமா முடியாதாங்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப பொதுச் செயலாளரை நீங்க அவங்க அங்கீகரிக்கிறீங்க. இன்னைக்கு அவங்க பொதுச் செயலாளர் இருக்காங்க அப்படின்னா அவர் நியமிச்ச துணை பொதுச் செயலாளர் யாரு? இட் ஸ்டாண்ட்ஸ் இல்ல. நான் என்ன சார், அவங்க இன்னும் அங்கீகாரமே இல்லாம பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? வார்த்தைக்கு வார்த்தை வர பண்றீங்க நீங்களே சொல்றீங்க இன்னைக்கு அவங்க பொதுச் செயலாளர்னு. அப்படின்னா அவங்க நியமிச்ச துணை பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அவங்க எடுக்கிற முடிவு தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி செயல்படுங்கன்னு சொல்றாங்க, செயல்படுறோம். திரு ஷியாம், இன்னைக்கு வந்து 2 அணிகளா இருக்கு. டெக்னிக்கலா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது இன்னைக்கு 3 அணிகளா வந்துட்டு இருக்கு. இலைமறைவு காயா இருந்தது, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 4வது அணி ஒண்ணு இருக்கு. 3 அணியில இடம் கிடைக்காத ஒரு அணி. எந்த அணி? அது யார் தலைமையில இருக்குது? அது வரும். 3 அணியில இடம் கிடைக்காத இன்னைக்கு பிராக்டிக்கலா நம்ம 3 அணிகளை பார்க்கிறோம். இது வந்து 3ஆவும் டெக்னிக்கலா ஸ்பிளிட் ஆகும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இவங்க போய் எங்களை ஒரு அணியா அங்கீகரிக்க சொல்லுவாங்களா? பிகாஸ் வாட் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஒரு அணி சசிகலா தலைமையிலானது, அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் அதை இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி. இன்னொன்னு ஓபிஎஸ் தலைமையிலானது. இது இன்னும் டெக்னிக்கலாவும் ஸ்பிளிட் ஆகும் நினைக்கிறீங்களா? இதில் வந்து ஹரி, நம்ம நண்பர் லாவில் வந்து பிஹெச்டி பண்ணவர், அவர் இதை ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். லா ஆஃப் எஸ்டோப்பல் வந்து இட் வில் பிளே எ மேஜர் ரோல். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதி அதிகாரம் உள்ள ஒரு மன்றத்தில் நம்ம போட்ட அஃபிடவிட்டை நம்ம மாற்ற முடியாது. மாற்றினா லா ஆஃப் எஸ்டோப்பல் வந்து பிளே ஆயிரும்.
அப்போ தட் ப்ரிவென்ட்ஸ் அனதர் அஃபிடவிட். ஸோ இவங்க போட்ட அஃபிடவிட் போட்டது தான். திருப்பி தேர்தல் கமிஷனில் போய் இன்னொரு அஃபிடவிட் மாற்றியெல்லாம் போட முடியாது. 2 அணி போட்ட அஃபிடவிட்டும், அதாவது புரட்சி தலைவியும் அம்மாவும் 2 பேர் போட்ட அஃபிடவிட்டும் அதே அஃபிடவிட் தான் இனிமேல் மாற்ற முடியாது. திரு பன்னீர்செல்வம் முதல்ல சொன்னாரு சசிகலா பொதுச் செயலாளர், அப்புறம் நிலைப்பாட மாத்திக்கலையா? அந்த மாதிரி இல்லையா? மாற்றவே முடியாது. அஃபிடவிட் மட்டும் போட்டுட்டோம்னா அந்த நீதிமன்றத்தில் அந்த அஃபிடவிட்டை மாற்ற முடியாது. அதுக்கு மேலே உள்ள நீதிமன்றத்தில் போடுறதா இருந்தால் கூட லா ஆஃப் எஸ்டோபிள் பிளே ஆயிரும். அப்போ இன்னைக்கு தேதிக்கு புரட்சி தலைவி அதிமுக அம்மா அணியோட பொதுச் செயலாளர் சசிகலா தான், அம்மா அணியோட துணை பொதுச் செயலாளர் தினகரன் தான், அம்மா அணியோட தலைமை நிலை செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான். இதுதான் ஸ்டாண்ட். ஆனா தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுக்கணும்னா, ரெட்டையில சிம்பிள் யாருக்குங்கிற முடிவு எடுக்கணும். அதாவது ஒரு சிம்பிள் கட்சியோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்மளோட பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி அது தேர்தல் கமிஷனோட ப்ராப்பர்ட்டி. கட்சிக்கு லீஸுக்கு போகுது, ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கினா. அப்படி இருந்த லீஸை இப்ப ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆர்கே நகர் தேர்தலுக்கு. ஆக ரெட்டையில சின்னம் இப்ப இல்ல. உதாரணமா ரெட்டையில சின்னம் அதிமுக அம்மா அணிக்கு தான் அப்படின்னு முடிவெடுத்தால் தேர்தல் கமிஷன் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ், நம்பர் ஆஃப் எம்பி, நம்பர் ஆஃப் ஆபீஸ் பேரர்ஸ் அப்படி முடிவெடுத்தா எடப்பாடி அவர்களோட வலிமை இன்னும் கூடிரும். இல்ல அப்படி முடிவெடுத்தா அதிமுக விதிகள் படி இந்த சின்னத்தை ஒதுக்குறது பொதுச் செயலாளர், கூடுவது சசிகலாவுடைய பலமா எடப்பாடியுடைய பலமா? அந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரைடர் போட்டுரும். என்னன்னா ஏற்கனவே அது என்ன சொல்லிட்டே வருதுன்னா, அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் கிடையாது, இட் இஸ் அண்டர் டிஸ்பியூட்னு சொல்லுது. அப்ப சின்னம் பற்றிய முடிவெடுக்கும் போது அதை பத்தி அது முடிவெடுக்கும். இல்ல எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் அனைத்தும் சொல்வது, அம்மா அணிலேருந்து வந்த பேப்பர்ஸ் அனைத்தும் சொல்வது சசிகலா இஸ் த சுப்ரீம், அதாவது பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த பேப்பரின் அடிப்படையில் தானே எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கும். தேர்தல் கமிஷன் முன்னாடி இப்ப என்ன பேப்பர் இருக்குதுன்னா, இவங்க கொடுத்த லட்சக்கணக்கான அஃபிடவிட் அதெல்லாம் அவங்க எடக்கடை கட்டி போடுறது தான். அதை பத்தி யாரும் படிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவங்க எதை வச்சு முடிவெடுப்பாங்கன்னா, இது நாள் வரைக்கும் தேர்தல் கமிஷன் கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையிலும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் முடிவெடுப்பாங்க. அதுல டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டிங்கிற ஒரே ஒரு தம்பு ரூல் தான். யார் பக்கம் மெஜாரிட்டி, எப்படி மெஜாரிட்டி தீர்மானிக்கிறது? நம்பர் ஆஃப் எம்எல்ஏ, நம்பர் ஆஃப் எம்பி, நம்பர் ஆஃப் ஆபீஸ் பேரர்ஸ் அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட். திரு கே.சி. பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு பன்னீர்செல்வம் அணியுடைய மூத்த பிரமுகர்களுள் ஒருவர். திரு கே.சி. பழனிசாமி, நீங்க தொடர்ந்து சந்தேகம் எழுப்பி வந்தீங்க. அவங்க சும்மா சொல்றாங்க சசிகலா தலைமையை தான் அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் எல்லாரும் இன்னைக்கு பிராக்டிக்கலா அதை உறுதியா நின்று காமிச்சிட்டாங்க. we have delinked them. 2 பேர் தலைமையை ஏத்துக்கல, அவங்க முடிவுகள் செல்லாது அப்படின்னு சொல்லும் பொழுது இணைஞ்சிட வேண்டியதானே? அதுல அந்த அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. இவங்க எல்லாமே சொல்றாங்க, ஆனா முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய இன்னைக்கு தலைமை நிலைய செயலாளராக இருந்து திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்வது போல, ஆர்பி உதயகுமார் சொல்வது போல, அந்த அணி செய்தது போல விஷயத்த முதலமைச்சர் சொல்லிட்டா நீங்க இணையறதுக்கு தயார், அப்படிதானே? அப்படி அவர் அதை தெளிவுபடுத்தினார்னா நாங்க இணைப்பை பற்றி பரிசீலனை செய்வோம். ஊழல் அரசுன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஊழல் கூட்டணியோட கூட்டணி வைப்பீங்களா? இல்ல, நாங்க கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லல, அதாவது இணையறீங்க. இல்ல இணையறோம்ங்கிறது இல்ல, அதை பற்றிய அதை நாங்கள் பரிசீலனை செய்வோம். இல்ல இப்ப குடும்பத்தை வெளியேற்றி விடுகிறோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா இந்த ஊழல் புகார் மறைஞ்சிருமா? குடும்பத்தை வெளியேற்றிட்டா நேத்துக்கு திரு பன்னீர்செல்வம் சொல்றாரு இது ஊழல் ஆட்சி அப்படின்னு. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு நாங்கள் உறுதுணையாக அதை பழசெல்லாம் மறந்துடுவீங்க. பழசெல்லாம் மறந்ததுன்னு இல்ல, அது பழசுல ஏற்பட்ட தவறுகளை நாங்கள் சரி செய்வோம். அப்படியா? சோ அப்ப அது இப்ப இந்த 6 மாசம் நடந்த விஷயம் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை விலக்கிட்டா போதும், நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம், மத்ததெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு புதுசா மறந்துடலாம் இல்ல, அவைகளை நாங்கள் சரி செய்வோம். அதே மாதிரி இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க அந்த தேர்தல் கமிஷனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது தேர்தல் கமிஷன்ல இருக்கிறது ரெண்டு டிஃபரெண்ட் வழக்குகள் இருக்குது. ஒண்ணு திருமதி சசிகலா அவர்களுடைய நியமனம் செல்லுமா செல்லாதா என்பது, அது நான் தொடுத்த வழக்கும் இருக்கிறது. அடுத்தது செக்ஷன் 15ல சிம்பிள் யாருக்கு அப்படிங்கிறது அந்த ஆர்கே நகர் எலெக்ஷனுக்காக போட்டது. அதுலதான் நீங்க சொல்லக்கூடிய அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி அப்படிங்கிற ஒரு இடைக்கால ஏற்பாடாக நடந்தது. இப்ப திருமதி சசிகலா அவர்களது நியமனம் செல்லாது என்பதை அந்த ஒரு டைரக்ட் ஆர்டர் கம்யூனிகேட் பண்றதை தவிர
கமிஷன் வெப்சைட்ல பொதுச் செயலாளர் போஸ்ட் வேக்கன்ட் இருந்தாங்க. RTI ஆக்ட்ல அந்த பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களது நியமனம் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார். மேட்டர் ஆஃப் டிஸ்பியூட்னு சொல்றாங்க. ஏன்னா அது இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன். அதுல எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுத்துறல. இல்ல, அவங்க ஜட்ஜ்மென்ட் இஸ் பெண்டிங். அவங்க அங்கீகரிக்கல. அதாவது கேள்வி என்னன்னா, திருமதி சசிகலா அவர்களது கையெழுத்திற்கு இன்றைய தேதியில் தேர்தல் கமிஷன் இரட்டை சின்னம் வழங்குமா அப்படின்னா வழங்க. ஏன்னா அதுல வந்து முடிவு எடுக்கல எலெக்ஷன் கமிஷன். அதனால சசிகலா பொதுச் செயலாளர் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் வரல, அது அறிவிச்சிடல. அந்த முடிவுக்கு அவர்கள் வரும் பட்சத்தில் திருமதி சசிகலா அவர்கள் கட்சியினுடைய சாதாரண உறுப்பினராகி விடுகிறார். திரு தினகரன் அவர்கள் இந்த கட்சியிலே உறுப்பினராக சேர்ந்ததே செல்லாது என்ற நிலையை ஏற்பட்டு விடுகிறது. அன்றைக்கு அந்த அஃபிடவிட் நீங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அது வரைக்கும் அந்த அணியில அவங்க செயல்படலாம், அவங்க ஆக்டிவா இருக்கலாம். அம்மா அணியில அதனாலதான் சின்ன ஒதுக்கி இருக்காங்க. இல்ல, நீங்க நிர்வாகிகளை நியமிச்சிருக்கீங்க, அது போல அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? நாங்க செயல்படுவோம், இன்னொரு அணி செயல்படவே கூடாது, அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணனும்னா அது எப்படி? தினகரனுக்கு அந்த உரிமை கிடையாது. இல்ல, அது மேட்டர் ஆஃப் டிஸ்பியூட்ங்க. நீங்க ஒரு அணியை கிளைம் பண்ணி நீங்க நிர்வாகிகள் எல்லாம் போட்டுருக்கீங்க, ஆனா அவங்க செயல்படவே கூடாது, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணனும்னா அது நியாயமாப்படுதா? நிர்வாகிகளே போடலையே. நாங்க இது வரைக்கும் இல்ல, அதுக்கு ஒப்புதல் வாங்கி இருக்கீங்கல்ல. நாங்க போடலாமான்னு சொல்லி ஒரு விளக்கம் தான் நாங்க வந்து நீங்க போடலாங்கும் பொழுது வேற ஒரு அணியா இருந்து போடலாங்கும் பொழுது திரு பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர் இல்லையே, நீங்க ஒரு அணியா போடலாங்கும் போது அவங்க ஒரு அணியா செயல்பட்டு அந்த அணிக்கான நிர்வாகிகள் போடலாம் தானே. சாமானியனுடைய குரலை கேட்க விரும்புறேன். திரு ராஜா, நீங்க என்ன கருதுறீங்க? இப்ப இன்னைக்கு அம்மா அணியே ரெண்டா பிரிஞ்சிருக்கு. செல்வி சரஸ்வதியோ செல்வராஜோ யாரும் இந்த நிலையை இப்படி ஒரே விவாதத்துல ரெண்டு பக்கமா நின்று பேசுவோம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது இன்னைக்கு யதார்த்தம். இன்னைக்கு டிடிவி தினகரன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க வித்தின் தீஸ் டூ ஃபேக்ஷன்ஸ்? அதாவது ஒரு சாமானியன் குரலில் சட்டத்தின்படி சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்படி அனைத்து அதிகாரங்களும் இருக்கக்கூடியது ஒரு பொதுச் செயலாளருக்கு தான். அந்த பொதுச் செயலாளர் தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக டிடிவி தினகரன் அவரை நியமித்திருக்கிறார், மற்ற பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறார். சட்டப்படி அந்த தற்காலிக பொதுச் செயலாளரை இதுவரை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை. சட்டப்படி தகவல் உரிமை சட்டத்தின்படி கேட்டதற்கு நாங்கள் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் தற்காலிக பொதுச் செயலாளரையே சட்டப்படி ஒரு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காத பொழுது பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட மற்ற பொறுப்பாளர்கள் பதவியும் செல்லாத ஒன்றாகிவிடும். சரி, அது மட்டுமல்லாமல் தற்போது உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், யார் பலசாலி என்பதை தங்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்களே தவிர சட்டப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிகள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, டி ஜெயக்குமார் இவங்க எல்லாம் அந்த தற்காலிக பொதுச் செயலாளரோட தலைமையை ஏற்று அதைத்தானே எலெக்ஷன் கமிஷன்ல சொன்னவங்க. அதாவது அந்த தற்காலிக பொதுச் செயலாளருடைய தலைமை ஏற்று சொல்றது இருக்கட்டும், ஆனால் தற்காலிக பொதுச் செயலாளரை எதிர்த்து ஒரு அணி இருக்கிறது இல்லையா? சட்டப்படி ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் அணி இல்ல, ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் நியமனமே செல்லாது என்ற இருக்கிற ஒரு அணி என்ன என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்தின்படி அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற ஒரே அணி ஓபிஎஸ் அணி. ஆனா இவங்க இன்னி வரைக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. அதாவது அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், ஆனால் அதிமுக சட்டத்தின்படி பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் முயற்சி செய்யற. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார்? எங்களுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறதுனால கட்சியை வந்து மரியாதை முதலமைச்சர் அதுல உறுதியா இருக்கிறீங்க. அவங்க வெளியிருந்து வேலை செய்ய முடியாதனால கட்சியை நடத்திட்டு இருக்காரு. நீங்க அவங்களோட செயல்பாடுகளை பத்தி பேசுறீங்க. பொதுச் செயலாளர் யார் உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்போ பொதுச் செயலாளர் வந்து அவங்க தான் இருக்காங்க, வி.கே. சசிகலா இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது இருக்காங்களே, இருக்கும்போது என்ன அங்கீகரித்தார் பொதுச் செயலாளர் என்று நீங்கள் சொல்வதை தேர்தல் ஆணையம் நேற்று வரை அங்கீகரிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இப்ப இல்ல யாரும் கட்சியில. பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறீங்க, பொதுச் செயலாளர் நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அவங்களை நியமனம் பண்ணோம். அதனால வந்து அது அவங்களுடைய அக்கால் மகனை நியமனம் வீட்டுல கொடுத்துருக்கோம் சார். நான் இப்போ சொல்றேன் கேளுங்க, செயல்பாடு ஒருத்தரை வந்து நியமிக்கிறோம், ஒருத்தர் நியமிச்சு செயல்பாடு சரியா இல்லைன்னு என்ன செய்வோம்? செல்வராஜன் சொல்லுங்க.
அவருடைய செயல்பாடுகள் நடைமுறைகள் வந்து கட்சியில வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இல்லைங்கிற காரணத்தினால தானே அதை எதிர்த்து வேலை செய்யறோம். எந்த தருணத்துல அது மே மாசத்துல இருந்தே முடிவெடுத்தோம். எதனால டிடிவி தினகரன் செயல்பாடு சரியில்லை அதை வந்து டிவியில விவாதிக்க முடியாது. எங்க உள்கட்சி விவகாரம் அந்த விஷயத்துல வந்து அவர் என்ன தப்பு என்னங்கிறது எல்லாம் விவாதிக்கிறோம். அதை வந்து அப்படி ஒரு தனிப்பட்ட முறையை சொல்ல விரும்பல. அதனால அவர் தனிப்பட்ட முறை எனக்கு நண்பர் தான், நானும் அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கும் தெரியும், அது வேற விஷயம். இந்த கட்சி விஷயத்துல வந்து செயல்பாடுகள் சில தேர்தல் ஆர்கே நகர்ல செஞ்ச தேர்தல் நிற்கும் போது எல்லா விதத்திலையும் கட்சியினுடைய மற்றவங்களோட கலந்து பேசி பழகிறதுல ஒரு உடன்பாடு இல்லைங்கிறதுனால நிர்வாகிகள் வந்து சங்கடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வரனாலயோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கட்சியை காப்பாற்றணும்ங்கறனால ஒற்றுமையா இருக்கணும் தான் முடிவு எடுத்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்கீங்க, நாங்க சொல்வதெல்லாம் உண்மை, எங்க துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு துணை பொதுச் செயலாளரே இல்லைங்கிறீங்க. இது எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லுவீங்களா? இது எலெக்ஷன் கமிஷன் எங்க கட்சி பிரச்சனை என்னங்கிறது எங்க மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் எல்லாம் கலந்து பேசி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு ஒரு சட்ட பிரச்சனையா மாறி இருக்கு. அப்படின்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன வருதுன்னு தெரியும் இல்லையா? அது முடிவு வரட்டும், அப்புறம் பார்ப்போம். ஓகே, நான் திரு ஷியாம் அவர்கள்ட்ட கேட்கிறேன். ஒரே ஒரு சிறிய குறுக்கீடு அனுமதிக்கிறேன். ஒரு சின்ன விளக்கம் ஒன்று உங்கள்ட்ட விரிவாக வரணும்னு நினைக்கிறேன். செல்வி சரஸ்வதி குறுக்கீடு நீங்க செல்வராஜன் சொன்னாங்க ஆர்கே நகர் நடந்துகிட்ட முறைன்னு. நான் வந்து இதை ஏன் சொல்றேன்னா, ஆர்கே எலெக்ஷனுக்காக நட்சத்திர பேச்சாளர் பட்டியல் போடும்போது நீ வளர்மதி அக்கா நானும் தலைமைகளத்தில் இருந்தோம். பட்டியலை கொண்டு போய் துணை பொதுச்செயலாளர் கொடுத்தோம். அப்ப அண்ணா வந்து அங்க இருக்கிறாங்க. அப்ப அண்ணனோட பேர் அதுல இல்ல, நட்சத்திர பட்டியல் பேச்சாளர் பட்டியல அண்ணனோட பேர் இல்ல, செல்வராஜன் பேர் இல்ல. உடனே போய் டிடி சார் கிட்ட வளர்மதி அக்கா சொன்னாங்க, நம்ம பேச்சாளர் லிஸ்ட்ல நட்சத்திர பேச்சாளர் லிஸ்ட்ல செய்தி தொடர்பாளர் பேர் இல்ல, தீரன் பேர் இல்ல, இவர் பேர் இல்ல. உடனே டிடி சார் சொன்னார், ஐயோ நமக்காக அவங்க போய் டிவியில பேசுறாங்க, அவங்க வந்து கண்டிப்பா தேர்தல் பணி செய்யணும், உடனே அவங்க பேரை சேருங்கன்னு அந்த நிமிஷமே சேர்ந்து அவர்களை வந்து தேர்தல் பணிக்கு கூப்பிட்டார். ஒண்ணு. இரண்டாவது, இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்குமே தெரியும், மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தெரியும், அன்றைக்கு சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நேரத்தில் கூட இன்னைக்கு காலையில கூட அவங்க டிவியில அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கூவத்தூர் கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்தது. மாண்புமிகு பொதுச் செயலாளர் அம்மா அவர்களும் டிடிவி தினகரன் சாரும் அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை உருவாக்கி உட்கார வைத்து விட்டு தான் அவங்க சிறைச்சாலைக்கே போனாங்க. கஷ்டப்படலைங்க. அன்னைக்கு ஒரு கூப்பிடவே இல்லை மாண்புமிகு கவர்னர். எந்த நிலைமைன்னு தெரியல, ஆட்சி அமையுமான்னு தெரியல. அவ்வளவு ஏங்க அவங்க ஜெயிலுக்கு இல்ல ஒரு நிமிஷம், அவங்க ஜெயிலுக்கு போக நினைச்சிருக்கலாம்ல, நானே ஜெயிலுக்கு போறேன், கட்சி இருந்தா என்ன ஆட்சி இருந்தா என்னன்னு போயிருக்கலாம்ல. அப்படி நினைக்கலையே, அம்மாவுக்கு கொடுத்த வாக்குப்படி இருக்கணும்ட்டு விடிய விடிய உட்கார்ந்து இந்த ஆட்சியை உட்கார வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. அதை நம்ம ஒரு நிமிஷம் நினைக்கணும்னா கேட்கல. அவங்களும் கூட சேர்ந்து செஞ்சாங்க. இந்த 122 எம்எல்ஏக்களும் ஒற்றுமையா இந்த ஆட்சி வேணும், அம்மாவுடைய கட்சி ஆட்சி நீடிக்கணும்னு முடிவெடுத்து எவ்வளவோ பிரச்சனைகள் அங்க தைரியமா இருந்தவங்களுடைய விளைவுதான். அவங்க ஓட்டு போட்டதுனாலதான் இந்த இது. அவங்களுக்குள்ள சின்ன பிளவு இருந்திருந்தா என்ன இருக்கும்? யார் என்ன சொன்னாலும் என்ன, இந்த எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவு தான் அந்த முடிவோட இவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருந்தாங்க, கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையை இந்த வெற்றியில யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. திரு கே சி பழனிசாமி நம்மோட நேரலையில இணையறாரு. திரு கே சி பழனிசாமி, இதுல எல்லா தரப்புலையுமே நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு பக்கம் இது ஊழல் ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறீங்க, இன்னொரு பக்கம் சசிகலா தலைமையை திறந்தா சேர தயாருங்கிறீங்க. நான் ஏற்கனவே நம்ம விரிவா விவாதிக்க முடியல, இடைவேளை வந்துருச்சு, அதனால இந்த கேள்விக்கு விடை பெற விரும்புறேன். ஊழல் அணியில எப்படி சேருவீங்க? ஊழலை மன்னிச்சிருவீங்களா? ஊழல் இருந்தா இல்ல நாங்க மறப்போம் மன்னிப்போம் பாலிசியா? இல்ல அப்படி இல்ல. இந்த ஆட்சியிலே சில தவறுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆட்சியிலே இந்த இணைகிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த தவறுகள் அது கடந்த காலத்திலே நடந்த தவறுகளாக பிப்ரவரி மாதத்தில் இருந்து நடந்த தவறுகளாகவும் இருக்கலாம், எதிர்காலத்திலேயும் அந்த அது போன்ற ஒரு தவறுகள் நடக்காமலும். என்ன தவறு நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஊழல் ஆட்சின்னு பொதுவா சொல்றீங்க, என்னெல்லாம் தவறு பிப்ரவரி மாசத்துல நடந்திருக்கு பட்டியல் விடுங்க. இல்ல அப்படி அல்ல. இப்ப இன்றைக்கு நம்மளுடைய விவாதம் என்பது வந்து இந்த ஆட்சியில நடைபெறுகிற ஊழலை பற்றிய ஒரு விவாதம் அல்ல. இந்த அணிகளினுடைய இணைப்பு பற்றிய ஒரு இணைப்பு அப்படின்னு இதுல ஒரு இன்கிரிடியன்ட்டா இருக்கு. ஏன்னா இந்த சர்ச்சையில இன்னி வரைக்கும் அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க இணையவோம் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்கள்ட்ட இருந்து கான்ஃபிளிக்டிங்கான பதில்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் நாங்க பேசுவோங்கிறீங்க, ஒரு நாள் இந்த கண்டிஷன் ஏத்துக்கிட்டா தயாருங்கிறீங்க, இன்னொரு நாள் திரு மைத்திரன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை, இது ஊழல் சர்க்கார், எடப்பாடி அணி ஊழல் அணிங்கிறீங்க. இல்ல எங்கள்கிட்ட கான்ஃபிளிக்டே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும்.
அம்மா அவர்களின் மரணத்திற்கு உரிய ஒரு விசாரணை நடைபெற வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் ஏற்று இன்றைக்கு முதலமைச்சராக நாங்கள் இணைந்து செயல்படுவதை பற்றி பரிசீலனை செய்வோம் என்று பல முறை எங்களது தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திரு செல்வராஜ், நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறீங்களோ? தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க இணைவோம் பேசிட்டு இருக்கோங்கிறாங்க, நாங்க பேசலங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது ஊழல் அணிங்கிறாங்க. பட் தொடர்ந்து சொல்றீங்க டிடிவியை ஒதுக்குறோங்கிறீங்க, அவர் உங்களோட சேர்றேங்கிறாரு. ஆனா நாங்க சேர மாட்டோம், அது ஊழல் அணின்னு சொல்றவங்கள்ட்ட நாங்க பேசுவோம் பேசியிருந்தாலும் அவர் அண்ணன் சொன்னாரு, அதாவது அம்மாவுடைய சாவுல மர்மம் இருக்குனாக்கா அந்த 75 நாளா மருத்துவமனையில் இருக்கும்போது தினசரி மருத்துவத்துறை அதிகாரிகளோடையும் உள்ள அந்த மருத்துவத்துறை அமைச்சரோடையும் சேர்ந்து தினசரி அங்கேயே இருந்து பார்த்து பேசிட்டு இருந்தீங்களே. நீங்க தானே வெளியிருந்து யார் வந்தாலும் கூட்டிட்டு உட்கார வச்சீங்க, எந்த டாக்டர் வந்தாலும் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாத மர்மம் அங்கே என்ன நடந்துருச்சு? நீங்க 77 நாள் முதலமைச்சராக இருந்தீங்களே பிப்ரவரி 14 வரைக்கும். அந்த நேரத்தில் வாயே திறக்கல இந்த விஷயத்தை. இப்ப பதவி போனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் ஒரு நிமிஷம் சொல்றாரு, குடிநீர் பிரச்சனை சொல்றாரு. அவருடைய சொந்த தொகுதியில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு குடிநீர் கொடுக்காம இவர் நினைச்சா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தண்ணி கொடுக்கலாம். சொந்த கிணறு ஆழம் பண்ணி தண்ணி பூரா இவர் எடுத்துட்டு மக்கள் அம்போன்னு விட்டார். இவர் என்ன தர்ம யுத்தம்? மக்களுக்கு பாவம் என்ன செய்யறாரு? மக்களுக்கே குடிக்கிற தண்ணி கொடுக்காத ஒரு மனிதன் குடிநீரை பத்தி பேசுறதுக்கு நியாயமா, தர்மமா? இவர் மக்களை மன்னிப்பாங்களா? அவரோட தான் அந்த அணியில தான் அவங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னாலும் நாங்க பேசுறோங்கிறீங்க, இணையறோங்கிறீங்க. அவங்க நீங்க வேண்டாங்கிறாங்க. திரு பன்னீர்செல்வத்துடைய ஸ்டேட்மெண்ட், திரு மைத்ரனுடைய ஸ்டேட்மெண்ட், இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, அது ஒரு ஊழல் அரசு, எடப்பாடி சர்க்கார் ஊழல் சர்க்காருங்கிறாங்க. ஆனா நீங்க நாங்க சேர போறோம், நாங்க பேசிட்டு இருக்கோங்கிறீங்க, பேச்சே நடக்கலங்கிறாங்க. சோ யார் டெஸ்பரேட்டா இருக்காங்க சார்? கட்சி ஒரு அம்மாவுடைய தொண்டர்கள் நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை முடிச்சுட்டு தொண்டர்களுடைய எண்ணத்துக்காக அதை சொல்றோம். இவங்க சேரட்டும் சேர வேண்டாம்னு சொல்ல, சேராட்டி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் நல்லா தெளிவா இருக்காங்க, நாங்களும் சேர்ந்து செய்யணும்னு விரும்புறோம், செய்யறோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க? தொண்டர்கள் விருப்பம் ஓபிஎஸ் ஓட சேர்ந்து டிடிவியோட சேர வேண்டாம் அப்படிங்கிறது, டிடிவி ஒதுக்கி வைக்கிறது, அதுதான் தொண்டர்கள் விருப்பம். அவங்களுக்கு யார் இந்த கட்சிக்கு வேணும் வேண்டாம்னு முடிவு எடுக்கிறாங்களோ அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும். இது உங்களை புகழ்ந்து சொல்றீங்களா இல்லாட்டி கலாய்க்கிறீங்களான்னு தெரியல. சுற்று நான் திரு ஷியாம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் ரீதியா நிர்வாகிகள் ரீதியா கூடுவதை பார்க்கிறோம். டிடிவி தினகரன் அணி ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கான சமிஞ்சைகள் தென்படுது. நான் மேடையில பேசுவேன் பாருங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கும் கூட அவருடைய ஆதரவாளர்கள் பேசக்கூடிய துணி எல்லாமே அரச, முதலமைச்சரை, அமைச்சர்களை விமர்சிக்கக்கூடிய துணியில இருக்கு. ஆட்சிக்கு ஆபத்து டிடிவியால் ஏற்படாது. என்ன காரணம்னா, முதல்ல 37 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவாக இருந்ததாக நம்ம தோற்றம் இருந்துச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ குறைஞ்சி போச்சு. 20 எம்எல்ஏக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 பேர் போயிட்டாங்க, 16. இன்னும் கூட ஒரு 5-6 பேர் எங்களுக்கு போஸ்டிங் வேண்டான்னு சொல்ற நிலைமையில் தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆட்சியை இழப்பதற்கோ இல்லை ஆட்சி சுகத்தை இழப்பதற்கோ யாரும் தயார் கிடையாது. அதான் உண்மை. ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளரோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களோ கூட ஆட்சின்னு ஒன்று இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருடைய செயல்பாடு? நான் முதலே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மரணத்துக்கும் இதுக்கும் இடையில வித்தியாசம் என்னன்னா, அப்ப ஆட்சி இல்லை, இப்ப ஆட்சி கையில இருக்கு. இது எப்போ நம்ம ஆட்சி குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால், இன்னொரு தேர்தல் அருகாமையிலே வரும்போது ஏற்படும். அந்த தேர்தல் என்பது 2019 தான். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தாலும் கூட அதனால பெரிய பிரச்சனை வராது. உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் கூட லோக்கலா யார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அவங்க தான் நிக்க போறாங்க. அதுலயும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று வராது. வலுக்கூடிய தலைவரா திரு டிடிவி தினகரன் எமர்ஜ் ஆயிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. சொன்ன மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசத்தை காட்டுறாங்க. கட்சி அலுவலகத்துக்கு கூட உங்க நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி இன்னி வரைக்கும் வரல, எப்போ வர போறாருங்கிற அறிவிப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு பார்க்கறதா வீக்னஸ்ன்னு பார்க்கறதா? இல்லை, எங்களோட நோக்கம் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், கட்சியை நல்ல நோக்கத்துடன் தான் இன்னைக்கு சின்னமாவும் சரி, துணை பொதுச் செயலாளர் சரி. அண்ணன் சொன்னார் தொண்டர்கள் விரும்பல பாம்பின் கால் பாம்பரியன், அப்படிலாம் கிடையாது. தொண்டர்கள் விரும்புவதே புரட்சி தலைவி அம்மா அணியும் சேர்ந்து இணைய வேண்டும் என்பதுதான். இந்த அணி மட்டுமல்ல, இங்க பிளவே வேண்டாங்கிறதா தொண்டர்கள். ஏன் சாமானிய மக்கள் அவரே கேளுங்க, தொண்டர்கள் விருப்பம் அதுதாங்க, எல்லாரும் இணைங்க. அதை தானே திரு டிடிவி சார் அதை சொன்னாரு. இவங்க ஏன் அவங்க வேண்டாம் யாருமே சொல்லல. ஒன்னா தானே இருக்கும், முதலமைச்சர் தலைமையில ஒன்னா இருக்கும்.
கட்சியும் வேண்டும், ஆட்சியும் வேண்டும். முதலமைச்சர் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அது உணர்ந்து இருக்கிறாரு. நிச்சயமா டிடிவி அவர்களுடன் இணைந்து எப்படி ஆர்கே நகர் எலெக்ஷனை சந்திச்சு வேலை பார்த்தாங்களோ, எப்படி ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு முன்னாடி தலைமை கழகத்திற்கு எங்கள் துணை பொதுச் செயலாளர் வரும்போது எப்படி எல்லாரும் வந்தாங்களோ அந்த நிலைமை மீண்டும் வரும். ஏன்னா இது கட்சி முக்கியம். அம்மாவுடைய விசுவாசிகள் ஒரே ஒரு விஷயம் தான் ஹரி, யாரு பொதுச் செயலாளரோ அவங்க தான் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட முடியும். ரைட்டா? இதான் அதிமுக கான்ஸ்டிடியூஷன். அதை நீங்க மாத்தவே முடியாது. அப்போ கட்சியில ஆட்சி பொறுப்புல இருக்கிற எடப்பாடியே வந்து பொதுச் செயலாளர் இருந்தாதான் அவர் வந்து அடுத்த தேர்தலில் வந்து அவர் விரும்பினபடி சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே நிலைமை தான் டிடிவி தினகரனுக்கும். ஆக இது ஒரு உரையில் இரு கத்திகள் கூட இல்ல, 3 கத்திகள் இருக்க முயற்சி. ஓபிஎஸ்சி நீங்க கணக்குல வச்சு பாத்தீங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆக இந்த 3 அணி தான், 3 அணியும் தனித்தனி கட்சி தான். இந்த நிலைமையில தான் இனிமேல் இது தொடர்வாங்களே தவிர வேற வழியே கிடையாது. உங்களுடைய இருக்காது சேமனா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இணைவோம், கண்டிப்பா இணைவோம், எல்லாரும் ஒன்றாக. எனக்கு வந்து புரட்சியில் அம்மானை பத்தி நான் பேச விரும்பல, நான் அவங்களுடைய முடிவு அதை அவங்க எடுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வேணா போடலாம், அவர் எடப்பாடி அணி டிடிவி தினகரன் நிச்சயமாக இல்லை, இது அம்மா அணி. ஒன்றாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நிச்சயமா முதலமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். அதை நான் நம்புறேங்க. முதலமைச்சர் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம் சொல்வாருங்கிறத நான் நம்புறேன். டிடிவி தலைமையை ஏதாவது எல்லாரும் ஒன்று இணைந்துன்னு சொல்லும் போது அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே பண்ண போறாங்க. அவர் தலைமை நிலை செயலாளர், இவர் துணை பொதுச் செயலாளர் உறுதியா சொல்றாங்க. நீங்க நல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை 45 வருஷமா அரசியலில் வந்து அம்மாவோடய இருந்து ஒரே கட்சியில் அதிமுக இருந்து கடுமையாக அவர் பாடம் படித்தவர், அம்மா வழியில் வந்தவர், அம்மாவுடைய ஆத்மாவால் வழிநடத்திட்டு இருக்கிற அவர் வந்து தெளிவா முடிவெடுப்பாரு. இந்த கட்சியுடைய தொண்டர்கள் எண்ணம் என்னவோ அவங்கள காப்பாத்துறதா முடிவெடுப்பாரு, மற்றவங்க பின்னாடி போக மாட்டாரு. அவரு தலைமையிலேயே இந்த கட்சி செயல்படும். 2021 தேர்தலையும் அவரே நடத்துவார். எல்லாரும் ஒன்னாதாங்க இருக்கணும். இது என்ன யார் பின்னாடி போறது? ஒரு கட்சி தொண்டை விரும்புறதா யாரும் ஏத்துக்க முடியுமோ, தனிப்பட்ட மனிதனுக்காக துதிபாடுறது இந்த கட்சி தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்சி தனி மனிதனுடைய துதிபாடுவதை இந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது போடுவாங்க. கட்சி யார் நடத்துறாங்களோ அவங்க போடுவாங்க. யாரு இன்னும் 4 இருக்கு, இன்னும் 4 வருஷம் இருக்கு. என்ன போஸ்டிங்? பொதுச் செயலாளர் தான் நடத்துவாங்க. பொதுச் செயலாளர் அப்ப யார் இருக்காங்களோ அவங்க கையெழுத்து போடுவாங்க. கட்சி ஆட்சி ரெண்டுமே முதலமைச்சர் தலைமைங்கிறீங்க. அப்படின்னா பொதுச் செயலாளரா முதலமைச்சர் தான் வரணுங்கிறது உங்க விருப்பமா, தொண்டர்கள் விருப்பமா? இது ஒட்டுமொத்த தொண்டர்களோட விருப்பம். அதுதான் இப்போ அடுத்து பொதுச் செயலாளர் தேர்வுன்னு வந்தா அது எந்த பிரிவினையும் கிடையாது. ஒட்டுமொத்தமா நிர்வாகிகள், தொண்டர்கள், எம்எல்ஏ, எம்பி அத்தனை பேர் ஒற்றுமையா இருக்கிறோம். பிரிவினையே வராது, பிரிவினையே வராது. போதுமா? அடுத்து பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவினையே வராதுன்னு சொல்றேன். கட்சி ஒற்றுமையா தான் இருக்கும். இப்ப பொதுச் செயலாளர் அடுத்தது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. அது வரும்போது பாப்போம். இன்னும் 4 இருக்கு இல்லையா? சாமானியன் குரலில் நான் பிரதிபலிப்பது என்னவென்று சொன்னால், கட்சியிலேயே பல பிரச்சனைகள், அதாவது தங்களும் குழம்பிக் கொண்டு மக்களையும் குழப்பிக் கொண்டு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. அதாவது தங்களுக்குள்ள யார் பொதுச் செயலாளர் என்பது, யார் முதலமைச்சர் என்பது ஒரு போட்டி இருந்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் தேர்தல் கமிஷன் குழப்பிக் கொண்டு மக்களுடைய நம்பிக்கை இருந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்காமல் தங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் அதிகார சண்டை எடுத்துக்கொண்டிருப்பதால் எத்தனையோ பிரச்சனைகள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு விவசாயிகள் தெருவிலே இருக்கிறார்கள். தேவைப்படுற உரிமைகளை மக்களுக்காக ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கட்சியில் உள்கட்சி பிரச்சனை எங்களோட இருக்கட்டும். நீங்க சாமானிய மக்கள் அத்தனை பேருமே நீங்க வந்து இந்த ஆட்சியை பாராட்டுறாங்க, ஏத்துக்கிறாங்க. மக்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க? ஊழல் இல்லாத ஒரு இதுன்னு சொல்லி அத்தனை பேருமே வந்து, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததே ஊழலுக்கு எதிராக ஆரம்பித்த இயக்கம். அதை செய்தீர்களா? மாணவர்களின் மத்திய அரசாங்கத்திடம் கையேந்த விட்டுருக்கீங்களா? உங்களுடைய கருத்தா இருக்கு. திரு பழனிசாமி அவர்கள்ட்ட இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்புவீங்க. இன்னைக்கு உங்க தரப்புல இருந்து முதலமைச்சர் பக்கம் போறாங்க, டிடிவி பக்கத்துல இருந்து அங்க பக்கம் போறாங்க. சோ இந்த 3 அணிகள்னு வச்சு பார்த்தா இன்னைக்கு ரிலேட்டிவா முதலமைச்சர் ஒரு ஸ்ட்ராங்கர் லீடரா இருக்கிறார். எங்களுடைய நிலைப்பாடு என்பது திருமதி சசிகலா அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் அம்மா அவர்களால் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள் 16 பேரையும் மற்றும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இந்த இயக்கத்துக்குள்ளே நாங்கள் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம். பொதுச் செயலாளர் யார் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளின்படி அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம். நிச்சயமாக அடிப்படை உறுப்பினர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை
பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பார்கள். ஓகே, உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இல்ல அது எப்ப தெரிய வரும்? இன்னைக்கு வந்து 1.5 கோடி தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்கிறார், முதலமைச்சர் அணியில இருந்து வருது. இவ்வளவு குழப்பத்திற்கு டிடிவி தினகரன் அதுதான் சொல்றாரு. ஏன் தீபா கூட சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ இது வந்து தெரிய வரக்கூடிய களம். இன்னைக்கு இது ஒரு சப்ஜெக்ட் விஷயமா பாக்குறோம். இன்னைக்கு நீங்க என்ன கருதுறீங்க? இது 3 அணியா 3 கட்சியா இருக்கும் அப்படின்னு. ஜேஜா அணி ஒரு தேர்தலில் எது பலமான அணின்னு ஒரு தேர்தலில் தெரிஞ்சிடுச்சு. அது போல எது பலமான அதிமுக அணியில் எது பலமான அதிமுக, உண்மையான அதிமுக அப்படிங்கிறது ஒரு தேர்தலில் தெரிஞ்சிடும். அது எந்த தேர்தல்? 2019 தேர்தலில் உங்களுக்கு அது தெரியும். 2019 தேர்தலில் எடப்பாடி அணி வந்து அதிக வெற்றிகளை குவித்து விட்டால் அது அதிமுக ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இரட்டை இலை சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி அங்கீகாரம் அதிலே வந்ததாயிடும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் அநேகமாக 90% பேருக்கு வந்து இன்றைய தேதிக்கு செல்லத்தக்க உறுப்பினர் கார்டுகள் இல்லை, நமது கேசிபி உட்பட. ஸோ அந்த ஒரு டெக்னிக்காலிட்டியும் நீங்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நிறைய டெக்னிக்காலிட்டிஸும் சேர்ந்த ஒரு விஷயம். வெகுஜன மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, கட்சி தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்க, எல்லா அணிகளும் 1.5 கோடி தொண்டர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளைமை வைக்குது. அந்த கிளைம் எந்த கிளைம் உண்மையான கிளைம் என்று தேர்தலில் தான் தெரியுமா? இன்னும் நிறைய கேள்விகள் எழுதியிருக்கின்றன. புதிய திருப்பங்களும் புதிய குழப்பங்களும் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் சுவாரஸ்யமான பல திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல போறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருந்து புதிய திருப்பங்களுக்கு வித்திட்டு இருக்கிறது. அடுத்து என்ன கூர்ந்து கவனிப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்க்க நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.